ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஹீரோக்கு எல்லா செக்டார்லேயும் இருந்து சர்வ் பண்ணுறதுக்காக வந்திருந்த எல்லாரும் ஹீரோவோட பிளேஸ்லேயே தங்கியிருக்காங்க. ஹீரோயின் அவளோட பிளேஸை பார்த்துட்டு, இந்த ரூம் என்னோட வீட்டை விட ரொம்ப பெருசாக இருக்கே, நான் ரொம்ப நாளாக வெக்கேஷன் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு, இந்த இடத்த வெக்கேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறா. அவள் அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தூங்க ஆரம்பிச்சாரா. அப்போது ஹீரோ அங்கே வரான். அவள் தூங்குறத பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு வந்து எப்படி இவள் இவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா, இவள் என்ன இன்டென்ஷனில் இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணலான்னு வரான். அதுக்கப்புறம் அவன் எதையோ யோசிச்சுட்டு, கொஞ்ச நாள் இவளை உயிரோட விட்டு வைக்கிறேன், இவளோட உண்மையான நோக்கம் என்ன, இவளை யார் இங்கே அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறான். அப்போது ஹீரோவோட பாம்பு ஹீரோயின் ஒரு ஸ்நாக் வச்சுருக்கா. அந்த ஸ்நாக்லாம் பார்த்துட்டு, அது ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு அதில் இருக்க அந்த ட்ரிங்க் வேணுங்கிற மாதிரி செய்கை காட்டுது. ஹீரோ உடனே ஸ்டூபிட் அப்படின்னு அந்த பாம்பை திட்டுறான். திட்டிட்டு, அவள் எதுக்கு இங்கே வந்திருக்கானே தெரியல, நீ பாட்டுக்கு அவளோட ஜூஸ் வேணுங்கிற, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளோட கையில் ஏதோ அடிபடுற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறா. ஹீரோவோட பாம்பு வந்து நிற்கிது. இவ உடனே பயந்து போய் எந்திரிச்சிட்டு, நான் எதுவுமே பண்ணல, என்ன கொலை பண்ணிடாதீங்க மிஸ்டர் ஸ்னேக் அப்படின்னு புலம்புறா. அப்போது அந்த பாம்பு உடனே அவளோட ஜூஸ் இருக்குல்ல, அதை காட்டி எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவள் அதுக்கப்புறம் அந்த ஜூஸை ஊற்றி கொடுக்குறா. அதுவும் குடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுது. இதை பார்த்தா பாம்பு ஃபீலே வரல, ஒரு டாக் ஃபீல் தான் வருது அப்படிங்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு அவளோட ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறா. ஹீரோ பக்கத்து ரூமில் இருக்க ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் அவள் பயந்து போய் ரூம்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கிறா. நல்ல வேளை ஹீரோ நம்மளை பார்க்கல, பார்த்துருந்தானா நம்மளையும் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டே திரும்புறா. ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். இவ உடனே, நான் எதுவுமே பார்க்கல, எனக்கு கண்ணும் சரியாக தெரியாது, ஸோ நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ அவளை கொலை பண்ணுற மாதிரி வந்துட்டு உண்மையை பேசுகிற ட்ரூத் ஸ்பெல்ல அவன் மேலே போட்டுட்டு, இப்போ சொல்லு, நீ இங்கே எதுக்காக வந்திருக்க, உன்னோட இன்டென்ஷன் என்ன, என்னை கொலை பண்ண தானே வந்த அப்படின்னு கேட்க, நான் ஏன் உன்னை கொலை பண்ண போகிறேன், நான் அந்த இன்டென்ஷனோடலாம் இங்கே வரல அப்படிங்கிறா. அப்புறம் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அவன் கேட்க, நான் ஜாலியாக வெக்கேஷன் என்ஜாய் பண்ண தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறா. போய் சொல்கிறியா, என்ன ட்ரிக் நீ இப்போ யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நான் எந்த ட்ரிக்கும் யூஸ் பண்ணல, உனக்கு என்ன என்னை பார்த்தா பயமாக இருக்கா, நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு அப்படிங்கிறா. அவன் அப்படியே முறைக்க, ஐயோ இந்த ஸ்பெல் ரொம்ப மோசமானதாக இருக்கே, எல்லா உண்மையும் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிடுது அப்படின்னு வாய மூடிடுறா. ஹீரோக்கு இன்னுமே இவன் மேலே டவுட்டு தான் இருக்குது. இவன் உண்மையை பேசுகிறாளா இல்லை ட்ரூத் ஸ்பெல்லையே ஏமாத்துறாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து போய்ட்றான். எல்லா செக்டாரில் இருந்தும் நிறைய பேர் இங்கே சர்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்தது எல்லாமே ஹீரோவோட பிளட்டை ஏதோ ஒரு ஃபார்மில் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோவோட பிளட் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லார்கிட்டையும் அந்த ஃபயர் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி எல்லாருமே சாகாமல் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க. ஹீரோயின் இப்போ ஒருத்தி உடம்புக்குள்ளே இருக்கால, அவளும் அந்த இன்டென்ஷனோட தான் இருப்பா போல். ஹீரோயினோட உடம்புக்குள்ளே பாய்சனை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி பாய்சன் அப்படின்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் இவ கேட்பா, அந்த மாதிரியான பாய்சன். ஹீரோவோட இடத்துக்கு வெளியே இருந்து ஒருத்தர் மணி அடிக்கிறான். அந்த சிக்னல் வந்து ஹீரோயினை வெளியே வான்னு கூப்பிட்றது போல். ஹீரோயின் தான் இப்போ வேற ஆளாக இருக்கால, ஸோ அவளுக்கு அது தெரியல. அவங்க கூப்பிட்டு இவ வெளியே போகலன்ன உடனே இவ மாறிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இன்சர்ட் பண்ண மருந்தையும் அவங்களோட மேஜிக்கையும் யூஸ் பண்ணி ஹீரோயினும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க மேஜிக் போட போட ஹீரோயினுக்கு ஏதோ ஆகுது, உடம்பு சரியில்லாமல் போகுது, அப்படியே மயங்கிடுறா. அப்போ ஹீரோவோட பாம்பு அங்கே வருது அந்த ட்ரிங்கை குடிக்கிறதுக்காக. ஹீரோயினை எழுப்புது. அவள் எந்திரிக்கல, சாக போறான்னு உடனே அவளை தூக்கிட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்து இவளை காப்பாத்துங்கிற மாதிரி செய்கை காட்டுது. அவள் செத்தா சாகுறா, அவளெல்லாம் நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் அந்த பாம்பு அங்கேயே நிற்கிது. இவனும் வேற வழி இல்லாமல் அவனோட பிளட்டை கொடுத்து அவளை காப்பாற்றுறான். ஹீரோக்கு ஹீரோயினோட உடம்புக்குள்ள யாரோ பாய்சன் அனுப்பி தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்குறா. ஹீரோ முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு, நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறா. நான் மட்டும் என்னோட பிளட்டை கொடுத்து உன்னை காப்பாற்றலை அப்படின்னா நீ நேரத்துக்கு செத்துருப்ப அப்படிங்கிறான். இவ உடனே, என்னது உன்னோட பிளட்டா, உன்னோட பிளட்டை நான் அப்போ குடிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி வரா. இப்போ நீ வாந்தி எடுத்தனா நிஜமாவே செத்துருவ அப்படிங்கிறான். அவள் அப்படியே வாமிட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. அவள் எந்த இன்டென்ஷனில் இங்கே வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வந்துரு அப்படிங்கிறான். அவளும் சரிங்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வேலை கொடுக்கறதுக்காக மாடிப்படி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஸ்டெப்ஸில் ஏற விட்றான் அவளை. எதுக்கு நம்ம இவ்வளோ ஸ்டெப்பு இப்போ ஏறுறோம் அப்படின்னு அவள் கேட்க, தெரியல, சும்மா தான் ஏறுறோம் அப்படிங்கிறான். யாராவது சும்மா இவ்வளோ தூரம் இப்போ படி ஏறுவாங்களா, இவனுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் திட்ட, அவன் உடனே திரும்பி பார்த்துட்டு, சரி இந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவள் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட பாம்பு அங்கே வந்து ஹீரோயின் எங்கேயோ வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுது. இவளும் அந்த பாம்பை ஃபாலோ பண்ணி போகிறா. அது ஹீரோ இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அவளை. அங்கே ஹீரோ மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவனை சுற்றி ஏதோ ஃபயர் மாதிரி தெரியுது. ஹீரோன் அதை பார்த்துட்டு, உன்னை சுற்றி என்ன ஒரே ஃபயர் மாதிரி தெரியுது அப்படின்னு அவள் கேட்க, இவ கண்ணுக்கு எப்படி இந்த ஃபயர் எனர்ஜி தெரியுது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவளை பக்கத்தில் வான்னு கூப்பிட்றான். நான் ஒன்றும் இங்கே வேணும்னே வரல, நீ பெட்டா ஒரு பாம்பை வளர்க்குறிய, அதுதான் என்னை அங்கே கூட்டிகிட்டு வந்தது, நீ அது மேலே தான் கோச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ மேலே தெரியாமல் ஸ்லிப் ஆகி விழுறா. அப்போ ரெண்டு பேரோட நெத்தியும் டச் ஆகுது. அப்போ ஹீரோவோட ஃபயர் எனர்ஜியால் அவனுக்கு ஒரு பெயின் இருக்கும்ல, அது ரிலீவ் ஆகுது. ஹீரோ மனசுக்குள்ளே,
நாம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஹீலிங் எனர்ஜி இவதானோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.